السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله على كل حال، والصلاة والسلام على نبينا في كل حين. قال الله تعالى في شان حبيب الله: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. பெரியோர்களே, உலமாக்களே, குலஃபாக்களே, உரஃபாக்களே, தாய்மார்களே, நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் மகஃபிரத்தும் இத்துக்கும் மினன் நீரானும் இறங்கட்டுமாக. அல்லாஹ் நம்மை ஒற்றைப்படையான இந்த இரவிலே ஒற்றையான அல்லாஹுவை தேடுவதற்காக அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். பொதுவாக வித்ர் என்பதாக சொல்லுவாங்க. இன்னல்லாஹ வித்ருன் யுஹிப்புல் வித்ர. நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஒற்றையானவன், ஒற்றையை விரும்புகின்றான். ஒற்றைப்படையை அல்லாஹ் விரும்புகின்றான். அப்ப அல்லாஹ் ஒற்றையானவன்டா என்ன? ஒன்றும் ஒற்றைதான், மூணும் ஒற்றைதான், அஞ்சும் ஒற்றைதான், ஆறும் 7 ஒற்றைதான், 9 ஒற்றைதான். இப்போ நாம அல்லாஹ் ஒன்றும் தான் வணங்கி வச்சிருக்கிறோம். யாராவது 3ன்னு சொல்லுவாங்களா? சாலிசு சலாசா யூதர்கள் சொன்னாங்க, நசாராக்கு. அவனும் ஒற்றையாகத்தான் அல்லாஹ் ஒத்துக்கிட்டான். இன்னல்லாஹ சாலிசு சலாசா. அல்லாஹ் என்கிறவன் ஒற்றைப்படையானவன் தான், ஆனால் 3 பேரும் சேர்ந்து தான் அல்லாஹ் அப்படின்னு சொன்னான். ஒன்று மரியம் அலிசலாம், ஈசா அலிசலாம், அல்லாஹ். 3 பேரும் சேர்ந்தா தான் அல்லான்னு பேர் வரும். இது அவருடைய கொள்கை. யூதர் கிறிஸ்துவருடைய கொள்கை. அதுபோல் அல்லாஹ் ஒற்றையானவனா அல்லது 5ல் 5ஆவதாக இருக்கிறானா, 7ல் 7ஆவதாக இருக்கிறானா, 9ல் 9ஆவதாக இருக்கிறானா? உஹதுன்னு சொல்லுவாங்க, உஹத். அதே போல 3ல் 1க்கு பேர் சுலுசுன்னு சொல்லுவாங்க. 3ல் 1க்கு பேர் சுலுஸ். 5ல் 1க்கு 7ல் 1க்கு பேர் சுபர். 9ல் 1க்கு பேர் துஷ்பர். அது போல அல்லாஹ் 9ல் 1, 7ல் 1, 5ல் 1, 3ல் 1 அல்லது 1ல் 1. ஆரம்பத்தில் மௌலவி ஷரீஃபும் ஓதுனாங்க. இன் தபுத்தபு வசீலத்தன் லில் மாலி ஷாஹிது அன்வாரஹு ஃபி உஹுத். ஷாஹிது அன்வாரஹு, அதாவது நபியவர்கள் நீ அடையணும்னு ஆசைப்பட்ட
பிரகாசத்தை ஜோதியை நீ பார்த்து கொண்டே உஹுதிலே. இப்போ உஹது என்று சொன்னால் என்ன? அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் போது அஹதுங்கிறாங்க. அஹது, குல் ஹுவல்லாஹு அஹது. அது அஹத விளங்குறது ரொம்ப கஷ்டம். ரமதானுக்கும் அஹதுக்கும் மத்தியில் ரொம்ப தொடர்பு இருக்கு. அஹத விளங்கணும், ரமதான் விளங்கிடும். ரமதான் விளங்கினா அஹத விளங்கிடும். அதனால தான் நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொல்லும்போது, இந்த உம்மத்தை அல்லாஹ் அஸாபு செய்ய நாடி இருந்தால் ரமலானையும் குல் ஹுவல்லாஹு அஹது சூறாவையும் கொடுத்துருக்க மாட்டோம். இந்த உம்மத்தார்களுக்கு ரமலானையும் கொடுத்துருக்க மாட்டேன், குல் ஹுவல்லாஹு அஹது சூறாவையும் கொடுத்துருக்க மாட்டேன் என்பதாக நபி அவர்கள் சொல்றாங்க. இன் குந்தும் தர்ஜூன ஃபதலல் அஹதி, அஹதான அல்லாஹுடைய ஃபதலை நீ ஆதரவைத்தால் ஷாஹிது அன்வாரஹு, ஷாஹிது அன்வார, நபியுடைய பிரகாசத்தை ஜோதியை நீ பார்த்து கொண்டே உஹுதிலே, அல்லது அல்லாஹுடைய அன்வாராத்துகளை உஹுதிலே பார். அப்போ உஹுதுன்னா என்னங்க? 1 3 போட்டு அதில் 1 தான் உஹுது. சொல்லுன்னு சொன்ன மாதிரி உஹுது. அப்போ உஹுதுன்னா என்ன? அதெல்லாம் விளங்குன்னு நான். அப்போ ஆக என்ன சொல்ல வந்தேன்? அப்போ அல்லாஹ் ஒற்றைப்படையானவன். அப்போ அல்லாஹ் 1 3 போட்டு அதில் ஒரு பங்காகவும் அல்லாஹ் ஆக மாட்டான். 3 பங்காக போட்டு அதில் ஒரு பங்காகவும் அல்லாஹ் ஆக மாட்டான். 5ல் 1 ஆக மாட்டான். 7ல் 1 ஆக மாட்டான். 9ல் 1 அல்லாஹ் பிரிய மாட்டான். ஏண்டா சுன்னத்துல் ஜமாத்துடைய அகீதா கொள்கை லைஸ பி முத்தஜஸ்ஸிஇன், அல்லாஹ் ஜுஸு ஆக மாட்டான். பகுதியாக அல்லாஹ் பிரியவே மாட்டான். நம்மளை துண்டு பண்ணிடலாங்க, பகுதியாக நம்மளை பிரிச்சிடலாம். அல்லாஹ் பிரிக்கவும் முடியாது. முத்தபஇதின் வலா முத்தஜஸ்ஸிஇன், பாதாகவும் நம்மளாக்கிடலாம். அல்லாஹை பாதாக்க முடியாது. அதுபோல் அல்லாஹை பகுதியாகவும் அல்லாஹ் ஆக்க முடியாது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அப்போ பகுதியாக ஆக்க முடியாத அல்லாஹ் எப்படி ஒற்றைப்படியாக இருப்பான்? ஒற்றையாக இருப்பான். எப்படி ஒற்றையாக இருப்பான்? நபியர்கள் சொல்லிட்டாங்களே அல்லாஹ் ஒற்றையானவன், யுஹிப்புல் வித்தரை, வித்தரையே தேடுகிறான் என்பதாகவும் சொல்றாங்களே. வித்தரையே பிரியப்படுறான், வித்தரையே பிரியப்படுறான். அந்த ஹதீஸ் விளக்கம் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஜலால் தன்னுடைய ஜாத்தை கவனித்து அவன் ஒற்றையானவன். அல்லாஹ்வுக்கு நிகர் கிடையாது. அதே போல் நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சிருஷ்டிகளை கவனித்து அவர்களும் ஒற்றையானவன். அதனால் நானும் ஒற்றையானவன், என் ஹபீபும் ஒற்றையானவன். அப்போ ஹபீபை நான் பிரியப்படுறேன். அவர்களுக்கு நித்தையோ நாமோ முடியாது. அப்ப அதன் அடிப்படையில ஒற்றைப்படையான இரவிலே ஒற்றையான அல்லாஹ்வை தேடினார். அதை தேடுவதற்காகத்தான் லைலத்துல் கதருடைய இரவுன்னு ஒன்று ஏற்பாடு செஞ்சு இதை தேடு, என்ன தேடுகிறவர்களான்னு ஆகி என் தேட்டம் உனக்கு வரமாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய தேட்டம் வருதா? நமக்கு இருந்துச்சிங்க. ஒவ்வொரு மனுஷன்லையும் காஃபிரு, முனாஃபிக்கு, முஷ்ரிக்கு, முர்தது எல்லாத்துலேயும் அல்லாஹ்வுடைய தேட்டம். எப்படி தாயுடைய தேட்டம் இருக்குமோ தகப்பனுடைய தேட்டம் இருக்கும், அதுபோல அல்லாஹ்வுடைய தேட்டம் இருக்கத்தான்.
நம்முடைய பாவங்கள்னால அது கொஞ்சம் மறைக்கப்பட்டு போச்சு. பாவங்கள்னால சில ஹிஜாபாத்துகள் திரையில். அதனால யாரும் அல்லாஹை தேடாதவர்கள் கிடையாது. தேடத்தான் செய்வார். அந்த தேட்டத்தை அதிகப்படுத்தி கொண்டவர்கள் அவுலியாக்கள், நபிமார்கள், வலிமார்கள், சுலஹாக்கள், சாலிகள். இப்போ நம்ம அல்லாவை தேடினோமா? சில பேருக்கு 50 வயசாக இருந்திருக்கும், சில பேருக்கு 60 வயசாக இருக்கும், சில பேருக்கு 70 வயசாக இருக்கும். ஒரு மனுஷனுக்கும் வயசு போயிட்டே இருக்கு, வயசே போயிட்டே இருக்குங்க. கொடுத்து கொடுத்து அல்லா பிடிக்கிட்டே இருக்கான். இன்றைய தினத்தை பிடிக்கிட்டான் பாருங்க. இன்றைய தினத்தை அல்லா கொடுத்து வியாழக்கிழமையை கொடுத்து பிடிக்கிட்டான். திரும்ப அந்த வியாழக்கிழமை திரும்பி வரவே வராது. என்ன தான் குட்டிக்கார அடிச்சு வேற வியாழக்கிழமை தான். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, நபியர்கள் சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் தோன்றும் பொழுது அதிகாலையிலே மனிதன்கிட்ட பேசுது, நாள் பேசுது. யா யுஹன்னாஸ், ஓ மக்களே, ஆனால் யௌமுன் ஜதீது, நான் புதிய நாள், என்னை ஒழுங்காக பொழைக்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் நீ பொழைக்க என்பதாக ஒவ்வொரு நாளும் பேசி நாம் செவிடர்களாக போயிட்டோம். நாள் பேசுகிறதும் நம்ம காதில் வாங்கிறது இல்லை, அல்லாஹ் பேசுகிறதும் காதில் விழுவ மாட்டேங்குது, அல்லாஹ் ஒடியவர்கள் பேசுகிறதும் காதில் விழுவ மாட்டேங்குது. லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, உள்ளங்கள் இருக்கும், அது வேலை செய்யாது. இப்போ ரேடியோ இருக்குது, வேலை செய்ய மாட்டேங்குது. டிவி இருக்குது, வேலை செய்ய மாட்டேங்குது. கையில் வாட்சி இருக்கும், சில பேர் என் வாட்சி சின்னத்துக்கு வேலை செய்யாது, ஆட்டோமேட்டிக் உரிய ஆட்டினா தான் வேலை செய்யும். இப்போ எல்லா ஜாமானும் இருக்க வேலை செய்யாது. அதுபோல் சில பேருக்கு கல்பல் அல்லாஹ் கொடுத்துருப்போம், அது வேலை செய்யாது, பழுதாகி நின்று கிடக்கும். அதை நாம் சரி செஞ்சா, அதை சரி செஞ்சிட்டோம், கல்பு அல்லாவை தேட ஆரம்பிச்சோம், அல்லாவே தேட ஆரம்பிச்சோம். அப்போ இறை தேட்டம் நமக்கு வேண்டும். அப்போ தான் லைலத்துல் கத்ர்னா என்னன்னு புரியும் நமக்கு, கதருடைய இரவுனா என்னன்னு. அப்போ அல்லாஹ் அந்த திருவசனத்தில் அவுஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் ஆரம்பத்தில் ஓதுனாக, கதருடைய இரவிலே இறக்கினோம். வமா அதராக மா லைலத்துல் கத்ர், நபி லைலத்துல் கத்ர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியுமா? அல்லாஹ் கேட்க. லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், இது 3 தடவை அல்லாஹ் திருப்பி திருப்பி பேசுகிறான். பொதுவாக நபியர்கள் சொல்லும்போது ஒரு மனிதனுக்கு சலாம் சொல்லும், அவன் பதில் சொல்லியே திரும்பி சொல்லும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு கால் வேறு சிந்தனையில் இருந்திருப்பான், கவலையில் இருந்திருப்பான், அப்போ திரும்பி பதில் சொல்லியே திரும்பவும் சொல், திரும்பவும் சொல். இப்போ 3 தடவைக்கு மேலே சொல்லாதீங்க, 3 தடவை சொல்லிக்க. அதே போல் ஆதாபு தத்ரீஸ், உஸ்தாத்மார்கள் தரிசு கொடுக்குறாங்க, மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறாங்க. அந்த பாடத்தை மாணவர்களுக்கு 3 தடவை சொல்லிக் கொடுக்கலாங்க. ஒரு தடவை சொல்லி கொடுத்து விளங்கலன்னா அடிக்கக்கூடாதுங்கிறாங்க. அடித்தா ஆகிடுவான், உஸ்தாதுடைய கழுத்தை அல்லா முடிச்சுடுவாங்க. 3 தடவை சொல்லி கொடு, விளங்கலையா நீ பரியாய் நிரபராதியாய். ஒரு காலம் அந்த நேரத்தில் வளர்ங்க சந்தியாக சொன்ன மாதிரி பிறகு வளரும். நம்ம சர்க்கார் சொன்ன எவ்வளோ விஷயங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் வழங்கலை, பின்னாடி வழங்குது நமக்கு. அல்லாஹ் விளங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவர்கள் ஒவ்வொரு சொன்ன கருத்துகளும் அல்லாஹு தஆலா நமக்கு இன்பமாக, சுவையாக, பிரியாணி விட, பழவை விட, குலாப்ஜானை விட இன்பமாக அல்லாஹ் ஆக்கிக்கிட்டே இருக்கும்.
அதை அனுபவிக்கக்கூடியவர்கள் அனுபவிப்பார், அனுபவிக்கக்கூடியவர்கள் அனுபவிப்பார். அப்போ அதன் அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஜலால் கதருடைய இரவை பற்றி நமக்கு விளங்கலை. ஆனால் தான் தீன் மர்த்தபா 3 தடவை அல்லாஹ் சொல்லும். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கதர் 3 தடவை சொல்லியே விளங்கலை. நம்ம விட பதில் நசீப் யாரும் கிடையாது. நம்ம விட பதில் நசீப் யாரும் கிடையாது. அப்போ எதை எல்லாம் சொல்லி காட்டுறாங்க, எதை எல்லாம் சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கான். லைலத்துல் கதர், லைலத்துல் கதர், லைலத்துல் கதர்னு. அதை வச்சு முஹத்திஸீன்கள் முஃபஸ்ஸிரீன்கள் கருத்து எடுக்கும்போது லைலத்துல் கதர் 9 எழுத்துகள் உள்ளது. 9 எழுத்துக்களை கொண்டு அல்லாஹ் தர்கீப் செஞ்சிருக்கான். 9 27, அதனால் 27. அன்றைக்கி எல்லாம் புது துணி உடுத்திப்போம், புது சட்டை போட்டுப்போம். ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாத்தடிக்கும், பழைய சட்டை போட்டுப்போம். அதனாலயா அத்தர் பூசிப்போம். அவங்க முசாஃபா செய்யும் போது நாத்தடிக்கும். நான் புது சுப்பா தான் போட்டேன், தொழும்போது ஒரே நாத்தடிக்கும், அவிச்ச நாற்று. அப்புறம் அமுத்துல கையெல்லாம் கொடுத்தனா வேறு அதை ஏறின பிறகு ஒரு மாதிரியான கம்பெனி வடவும். அந்த கஞ்சியில் அது வேர்வை ஏறணும்னு வாடை. அதனால எங்கள் பாவம் அலசி தான் கொடுத்தான். கைலியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அலசி கொடுத்தான். அவன் எதில் போட்டு முக்கிய எடுக்கிறான்னு தெரியாது, எதில் போட்டு முக்கிய எடுக்கிறான் தெரியாது. நஜீஸான தண்ணியில் போட்டு முக்கிய எடுக்கிறானா அல்லது சுத்தமான தண்ணியில் போட்டு முக்கிய எடுக்கிறானா, சாயம் போடுறானா புரியல. அதனால் முஸ்தபிஹாத் சே பர்ஹேஸ் கர்னா என்ற அடிப்படையில் ஒரு கால் நஜீஸான தண்ணியில் அவனுக்கு மசாயில் தெரியாது. காஃபிர்களுக்கு மசாயில்கள் தெரியாது. அப்போ அசுத்தமான தண்ணி, கஞ்சி போட்ட தண்ணியிலே பீஷா போட்டு அந்த தண்ணியில் முக்கிய எடுத்தாண்டா தொழுவ கூடுமா? கூடாது. அந்த அடிப்படையில் பேணுது. அப்போ நாம உடுத்திக்கிறோமா தொழுவ கூடாதா? 27 கூடாதா? இப்போ இதுக்கும் மசாயில்கள் இருக்குது, மகான்கள் நமக்கு வகுத்து தராங்க. அந்நஜிசு இஸா தகய்யர தத்தஹர, ஒரு அசுத்தமான வஸ்து மாறி போச்சுன்னா அது சுத்தமாயிடும், அதே சுத்தமாயிடும். அதே காலத்தில் இருந்தால் தான், அதே காலத்தில் இருந்தால் ஒரு சாணம், மாட்டு சாணம் அல்லது மனிதனுடைய நஜீஸ் அசுத்தம் ஒரு மண்ணில் உழுந்துச்சு, 1 வாரம் 2 வாரம் ஆன பிறகு அது அப்படியே மண்ணோடு மண்ணாயிடும். அந்த வாடை இல்லை, அந்த நிறம் இல்லை, மண்ணாகவே தெரியுது. அப்போ சுத்தமாக போயிடுங்க. அது சுத்தமாக போயிடும். தயமை செய்யலாம் 1 மாதத்துக்கு. மண்ணுடைய தபியத்தை அரிச்சிடும். மண்ணுடைய தபியத்தை என்ன செய்யும்? தன்னை மட்டும் வச்சுக்கும், பாக்கி உண்டான எல்லா வசுக்களையும் அழிச்சுடும். மண்ணுடைய தபியத்து தான் மட்டும்தான் இருக்குங்க, தான் மேல உள்ள எல்லா வஸ்துக்களையும் இல்லாமல் ஆக்கி, தான் மேல உள்ள எல்லா வஸ்துக்களையும் இல்லாமல். ஆனால் தான் மையத்தை கபரில் வச்ச பிறகு 6 மாதம் 7 மாதம் 8 மாதத்தில் ஃபுல்லாக அழிச்சு போடும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுதுப்பா. தகீராத்துகளை உண்டாக்கி, மாற்றங்களை உண்டாக்கி, தன்னை மட்டும் பாக்கையாக்கி. அதனால் மண் விஷயத்தில் ரொம்ப பயப்படணும். இப்போ அதன் அடிப்படையில் கதருடைய இரவு நாமெல்லாம் இந்த தேட சொன்னாங்க. குரான்
நல்ல விஷயம்தான். என்றாலும் வயசையும் அல்லாட்ட நிறையா கேட்கும். முழுமையாக யாரெல்லாம் உன்னை பற்றி அறியாத வரையிலும் ரூஹை எடுத்துக்காது அல்லாட்ட கேட்கும். உன்னை சந்தோஷப்படுத்தாத வரையிலும் உன் பக்கம் என்னை அழைச்சிக்காது. அல்லாஹ்வை நாம் அதிருப்திப்படுத்திட்டு அல்லாஹ் கிட்ட போய் நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ் கிட்ட போய் நாம் என்ன செய்யணும்? ஃபிகுல ஹனஃபி ஃபிகுல உண்டான ஹனஃபி ஃபிகு மசாயில் தொகுத்த பெரிய இமாம் யாரு? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மாணவர் இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சாஹிபைன்னு சொல்லுவாங்க. அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ஜே பெரிய இமாம், பெரிய சூஃபி. இமாம்கள்லாம் அவருடைய வாழ்க்கைகளை எடுத்து பார்த்தா ஃபிக்ஹ் என்ற கடல்லையும் முக்குழி போட்டாங்க, தஸவுஃப் என்ற கடல்லையும் முக்குழி போட்டாங்க. அதனால தான் இமாம் ஷாஃபியை பற்றி இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, இன்ன ஷாஃபிய கான மினல் அபுதாலி. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அபுதால்கள் உள்ளவர், அவுலியாக்கள் ஆக உயர்ந்த மகாம் அபுதால். அதாவது அல்லாஹு தஆலா இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அந்த நசீப் அல்லாஹ்வுக்கு கொடுத்து அபுதால். இப்போ முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்வுடைய சமூகத்தில் போய் சேர்ந்துட்டாங்க, மொத்தாயிட்டாங்க. அவர்களுடைய மாணவர்கள் மனாம் பார்க்குறாங்க, அவருடைய மாணவர்கள் மனாம் பார்க்குறாங்க. மனாம் பார்க்கறது சுன்னத்துங்க, மனாமுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதோ தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் பார்க்கக்கூடிய மனாவுகள் பயப்படணும், நல்லடியாக பார்க்க வேண்டிய ஆசையும் வரும். இப்போ சஹாபாக்கள் நபியவர்கள் ஃபஜ்ர் தொழுத பிறகு எல்லா மக்களையும் யார் யாரெல்லாம் ஃபஜ்ருக்கு வந்தாங்களோ என்ன பார்த்தங்கன்னு கேட்பாங்க. நீ என்ன கனவு பார்த்தங்க சொல்லா கேட்பாங்க. நம்ம அதை பற்றி தசிக்கிறாவே இல்லை, மனாமை பற்றி தசிக்கிறாவே. ஏன் மனாமில் வரமாட்டேங்குது? ஏன் மனாமலையும் நம்ம தூக்கிட்டு இருக்கோம், விழிப்பிலையும் தூங்குறோம், மனாமலையும் தூங்குறோம். அதான் கனவே வர மாட்டேங்குது. மனாமல மொழி விழித்து கொண்டிருந்தால் நல்லடியார்கள், நபிமார்கள், வலிமார்கள், ராதாக்கள், சுஹதாக்கள் அல்லாஹ் தஆலா அவனுடைய தீதாரை அல்லாஹ் நசீபா, தீதாரை அல்லாஹ் நசீபா. தாபீன்கள்ல ஒரு பெரிய இமாம் அவர் கிதாப் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. என்ன கிதாப்னா மா ஃபாலல்லாஹு பிக்க. அந்த கிதாப் பேர் என்னங்க? மா ஃபாலல்லாஹு பிக்க. அல்லாஹ் அவங்க விஷயத்துல எப்படி நடந்துக்கிட்டான், என்ன செஞ்சான். கபூருக்கு போன பிறகு ஒவ்வொரு இமாம்கிட்ட அந்தந்த மாணவர்கள் அவங்களுடைய ஆஷிகின்கள் கேட்குறாங்க. மா ஃபாலல்லாஹு, அது ஒரு கிதாபா தொகுத்து 200 அவுலியாக்கள் நல்லடியார் அல்லாஹ் கபூரில் எப்படி நடந்துக்கிட்டான், எப்படி அல்லாஹ் நடந்துக்கிட்டான், அவங்க நிலைகளை சொல்கிறது. மேலே இருக்கிறவங்க தன்னுடைய நிலைகளை திருத்திக்கிறதுக்காக, பூமிக்கு மேலே உள்ளவர்கள் தனது நிலையை இஸ்லாம் செய்து கொள்வதற்காக, இபரத்துக்காக அந்த கிதாபை எழுதுறாங்க. இப்னுல் முபாரக் ரஸியல்லாஹு மிகப்பெரிய முஹத்திஸ், அப்துல்லா முபாரக் ரஸியல்லாஹு அவங்கள்ட்ட அவங்க மாணவர் கேட்குறாங்க, மா ஃபாலல்லாஹு பிக்க, அல்லாஹ் அவங்க விஷயத்தை என்ன செஞ்சான். அல்லாஹ் தஆலா அவங்க சொல்றாங்க, தீர்ப்பு செய்யல சலாசீன சனா 30 வருஷம். பி சபபின் அன்னி நலர்து இலா முபுததியின், ஒரு விதத்துக்காரனை சிரித்த முகத்துடன் நான் பார்த்ததின் காரணத்தினால் 30 வருஷம் அல்லாஹ் என் விஷயத்திலே தீர்ப்பு செய்வதை நிறுத்தி வைத்து விட்டான்.
என்பதாக சொன்னார். அப்போ நம்முடைய நிலை என்ன? அல்லாஹ் ஹிஃபாதத் செய்யும். அப்போ முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மறைஞ்சிட்டாங்க. இப்போ மாஃபாலல்லாஹுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்குறாங்க மாணவர். மாஃபாலல்லாஹு. அப்போ அவங்க பதில் சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய இமாமுங்க அவங்க, முகாத்தபு விஷயத்தில் அதாவது எழுதி கொடுத்துட்டு உரிமையாயிடுவார். ஒரு அடிமையின் பெயர், அது அடிமையின் ஒரு வகை முகாத்தம். அந்த முகாத்தக்கூடிய மசாய்கள் விஷயத்தில் நான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். என் ரூஹ இஸ்ராயலிசம் எடுத்துட்டு போயிட்டேன். போனதே எனக்கு தெரியலன்ட்டேன். முகாத்தபு விஷயத்தில் நான் தஃபக்குர் செஞ்சேன், சிந்திச்சேன், மசாயில் இஸ்திம்பா செஞ்சேன். அப்போ இஸ்ராயலிஸ் எல்லாம் ரூஹா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போனதே எனக்கு தெரியல. அங்கே போய் தான் தெரியுது கபருடைய உலகத்தில் இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஆக உயர்ந்த இபாதத், ஆக உயர்ந்த வணக்கம், சன்மார்க்கம் விஷயத்தில் நமக்கு சிந்தனைகள் அதிகம், ஆராய்ச்சிகள் அதிகம். அதில் நமக்கு சோம்பல் உண்டாயிடுச்சு, அதில் நமக்கு ஹிஜாபாத்தல் திரைகள் உண்டாயிடுச்சு, தஃபக்குராத்தில் நமக்கு இல்லை, சிந்தனைகள் இல்லை. ஏன்னா கதருடைய இரவை ஆராய்ச்சி செய்யுங்கள் நபியோட உத்தரவுங்க. தஹர்ரவ் அதிரிக்குன்னு எங்கேயா வருதுக்கா? அதனுடைய இரவை அடையுங்கள் எங்கே வரலங்க. ஆராய்ச்சி செய்யுங்கள். எதுல இருக்கு? தாரோ லைலத்துல் கத்ர். ஆராய்ச்சி செய்யுங்க, தேடுங்க. அப்ப எங்க தேடுறது, எங்க ஆராய்ச்சி செய்யறது? எங்க காணா போச்சு அங்கதான் தேடும். எங்க காணா போச்சு அங்கதான் தேடும். நம்ம வீட்டில் சாவி காணா போச்சு, ஃபோனு காணா போச்சு, பக்கத்து வீட்டில் போய் தேடணும், ஓங்கி அறைய விட்டுறோம். கொஞ்சம் இல்லையா? எங்கே காணா போச்சு? வீடியோ சாத்திர தான் தெரிஞ்சிச்சு, அங்கேயே காணாமல் போச்சு. அதனால் அங்கே தான் அதை தேடிக்கிட்டே இருக்கும். நபியுடைய அக்வால்களில் தேடணும், அஃபால்களில் தேடணும், சிஃபாத்துகளில் தேடணும், அஹ்லாக் முஹம்மதில் தேடணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். சஹாபாக்கள் அதில் தான் தேடினாங்க, சஹாபாக்கள் அதில் தேடினாங்க. இப்போ இதையே அல்லாஹ் தஆலா கதருடைய இரவை அல்லாஹ் உண்டாக்கி நம்மை தேட சொல்லி, அல்லாஹ் கஷ்டத்தை சுமத்தாட்டுறானா? தக்லீஃபு மாலா யுத்தாக்கும் முஹால்னு சொல்லுவாங்க. அரபி படித்தவர்களுக்கு ஒரு மனுஷன் 50 கிலோ தான் தூக்க முடியும், 150 கிலோ தூக்கி வைக்கிறான். இது ஜுல்முங்க, இது அநியாயம். ஒரு மனுஷன் 100 கிலோ தூக்குவான், 200 கிலோ தூக்கி விட்டாச்சு, அவன் முது வலி வந்து செத்து விடுவான். புரிஞ்சா இல்லையா? அப்போ கதருடைய நம்மளால் அடைய முடியுமா? அல்லாவே அடைய முடியல, கதருடைய எங்கே அடைய முடியுது? அப்போ தக்லீஃபு மாலா யுத்தா, சக்தி பெறாத ஒன்றை சுமத்தாட்டுவது. அப்படி அல்லாஹ் சுமத்தாட்டுறானா? கிடையாது, கிடையாதுங்க. அதுக்குண்டான தாக்கத்தையும் அல்லாஹ் கொடுத்து தான் தேட சொல்லும். அதுக்குண்டான தாக்கத்தையும் அல்லாஹ் கொடுத்துட்டான், கொடுத்து அல்லாஹ் தேட சொல்றான். தேடுங்க, ஆராய்ச்சி செய் என்பதா. அப்ப எங்க தேடுறது? அந்த ஆயத்து எங்க தேட சொல்லி சொல்லுது. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அதராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் கைரும் மின் அல்ஃபி. அப்புறம் ஷஹருக்கு இன்னொரு அர்த்தம் மாதமும் இருக்கு, பட்டினம்னு அர்த்தம் இருக்குங்க. பட்டினம்
அப்போ ஷஹருக்கு பட்டினம் என் ஷோரத்தில் வந்தால் தான் ஷஹர். இப்போ பட்டினங்கள் எப்படி மஷூர்? இப்போ காட்டுமன்னார்குடி ஷஹராக போச்சு, ஒரு பட்டினம் மாதிரி ஆயிடுச்சு. யாரும் தெரியாத மனுஷனே இருக்காது காட்டுமன்னார், புரிஞ்சா இல்லையா? அப்போ 1000 பட்டினத்தை விடவும் சிறந்ததாக அல்லாஹ் ஆக்கியது. 1000 பட்டினத்தை விட சிறந்ததாக அல்லாஹ் ஆக்கியது. இதையே அல்லாஹ் குறிப்பிடுறான். இதை சொல்லி அல்லாஹ் எதன் பக்கம் நம்மளை திசை திருப்புறான்? இதை சொல்லி அல்லாஹ் எதன் பக்கம் திசை திருப்புறான் என்று சொன்னா, அடியார்களாகிய நாம் லைலத்துல் கதரை தேட சொல்லி அல்லாஹ் திசை திருப்புறான். எதன் பக்கம்? தன் பக்கம். என்கிட்ட வாங்க நீங்களும் லைலத்துல் கதரை அடையிறதுக்காக. ஏன்னு சொன்னா, கதிர் என்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? 2 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன் பயான்ல, லைலத்துல் கதர். இப்போ கதிர் இருக்கு மஸ்தருங்க. மஸ்தருக்கு 2 அர்த்தம் வாங்கலாம், அரபி படித்தவர்களுக்கு தெரியும். காதிர், மக்தூர். காதிருடைய மானா வாங்கலாம், மக்தூருடைய மானா. இப்போ லைலத்துல் கதிர் என்று சொன்னால் காதிருடைய இரவு. அல்லாஹ்வுக்கு இரவு இருக்கா? அல்லாஹ்வுக்கு நாட்களும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு இரவும் கிடையாது. நீ எப்படி காதிருடைய இரவும் தஃப்சீர் செய்கிறங்க கேட்கலாம். நீங்கள் அல்லாஹ்வே சொல்லிட்டான், இப்போ ஜக்கீர்ஹும் பி ஐயாம் இல்லைங்கிறானே. எனக்கு நாட்கள் இருக்குப்பா, அல்லாஹ்வுடைய நாட்கள். அதை பற்றி மக்களுக்கு நீ சொல்லுப்பா, ரசூலுல்லாஹ் சொல்லுங்க. நீங்கள் அல்லாஹ்வுடைய நாட்களை பற்றி நபியை உபதேசம் செய்யுங்கள், பெருமானாருக்கு உத்தரவு. அப்போ அல்லாஹ்வுக்கு எப்படி நாள் வந்துச்சு, அல்லாஹ்வுக்கு எப்படி இரவு வந்துச்சு, அல்லாஹ்வுக்கு எப்படி பகல் வந்துச்சு? அல்லாஹ்வுக்கு இரவும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு பகலும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு நாளும் கிடையாது, அல்லாஹ்வுக்கும் காலமும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு காலமும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு இடமும் கிடையாது. என்றாலும் அல்லாஹ்வுக்கு இரவும் இருக்கு, குர்ஆன் பிரகாரம் பகலும் இருக்கு, காலமும் இருக்கு, இடமும் இருக்கு. கிடையாது என்பதும் உண்மைதான், இருக்குன்னு சொல்றதும் உண்மைதான். அப்போ ரெண்டையும் எப்படி நான் ஒன்று சேர்க்கிறது? ரெண்டையும் எப்படி ஒன்று சேர்க்குது? அதனால தான் நமக்கு அகீதா முக்கியம், கொள்கை முக்கியம். அப்போ அல்லாஹ்வுக்கு கை இருக்கா, கால் இருக்கா? கரண்ட கால் இருக்குங்கிறான். யோம யுக்ஷஃபான் சாக் இது ஆவணையில் சுஜூத். கரண்ட கால் இருக்குப்பா. சஜிதாவின் பக்கம் அழைக்கப்படுவார்கள். கரண்ட கால் எல்லாத்துக்கும் எல்லா மக்களும் செய்தாலும் உள்ளோம். இங்கே யார் யாரெல்லாம் செய்தா செஞ்சாலும் அவங்க செய்தா செய்யும். யார் யாரெல்லாம் செய்தா செய்யலும் பல சத்தியம் செய்தா செய்ய முடியாது. அங்கே இடுப்பு அங்கே குனியாது, இடுப்பு குனியாது. அப்போ அல்லாஹ்வுக்கு கை இருக்கா, கால் இருக்கா? அல்லாஹ்வுக்கு கரண்டை கால் இருக்கா? இல்லை, இருக்கு. ரெண்டுமே தான். தன்சீ அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு கால் இல்லை, கை இல்லை. தஷ்பீ அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு கை இருக்கு, கால் இருக்கு. இப்போ தன்சீ தஷ்பீஹா தனி பாடாது. அல்லாஹ் தஆலா தனது திருமறையில் அதை பற்றி அல்லாஹ் பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான். குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான். ஒவ்வொரு நாளும் ஷான்ல இருக்கிறங்க. குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான். இப்போ யௌமுக்கும் முஃபஸ்ஸிரீன்கள் குல்ல ஆனின்ங்கிறாங்க. ஒவ்வொரு வினாடியும் ஷான்ல இருக்கலாம், ஒவ்வொரு வினாடியும் ஷான்ல இருக்கும். அப்போ இந்த இரவை அல்லாஹ் தந்து அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ் தன் பக்கம் நம்மை அழைக்கின்றான். என்கிட்ட வாங்க என்பதாக. அப்பதான் ஹைர உம்மத்தா நீங்க ஆகலாம், ஹைருல் நபியுடைய உம்மத்தாக நீங்க ஆகலாம்.
அல்லாஹ் சொல்லிட்டான், தஹஜ்ஜுத் தொழுவதற்கு முன்னாடியே நாம தஹஜ்ஜுத் தொழுதாலும் சரி தொழாவிட்டாலும் சரி, தராவி தொழுதாலும் சரி தொழாவிட்டாலும் சரி, முன்னாடியே அல்லாஹ் சொல்லிட்டான், குன்தும் கைர உம்மத்தின், கைர உம்மத்தாக நீங்கள் இல்வாக்கிலேயே இருந்தீர்கள். அமல் செஞ்சதுனால கிடையாது, குன்தும் மாலியானது. அல்லாஹ்வுடைய ஞான பூங்காவிலே கைர உம்மத்தாக இருந்தீர்கள். அல்லாஹ்வுடைய ஞான பூங்காவிலே ஆகிருந்தீர்கள். அப்ப ஹைருன் நபியுடன் நாம சேர்ந்ததுனால ஆளுமை அருவாகிலேயே ஆத்மீக உலகத்திலே பலா சொன்னமா இல்லையா, ஆம் என்பதாக சொன்ன ஒவ்வொரு உம்மத்தினர்களும் அந்தந்த நபிமார்களுக்கு பின் என்று தான் சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி சொன்னாங்க பலா சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி சொன்னாங்க பலா சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி சொன்னாங்க. ஆனால் நபியுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாகிய நாம், அவருடைய உம்மத்தினர்களாகிய நாம் பெருமானாருக்கு பின்னே என்று சொன்னோம். அங்கே சுஹபத் ஏற்பட்டுருச்சு. அதனால தான் குன்தும் கைர உம்மத்தின், கைர உம்மத்தாக. ரெண்டாவதுங்க, முந்தைய உம்மத்தார்களுக்கெல்லாம் உம்மத்தின் பேர் கிடையாது. கௌமனா அஜீபு தாய் அல்லாஹ் உபல்லிகு ரிசாலாத்தி ரப்பி, கௌம் என்ற பேர் தான், கௌம் என்ற பேர் தான். ஆனா முந்தைய உம்மத்தார்கள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான் உம்மத்து பேர். இது எந்த நபிக்கு உம்மத்தின் பேர் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் வாஹிதா. இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் வாஹிதா. அப்ப உம்மத்து உம்மத்து என்று சொன்னா எவர் பெருமானாருடன் சேர்ந்து இருக்கிறார்களோ அவர்கள் தான் உம்மத்து. எப்படி குழந்தை தாயுடன் சேர்ந்து இருக்குதோ, தாய் விட்டு குழந்தைய பிரிக்க முடியுமா? பெரும் பாவம். தாய் விட்டு குழந்தைய பிரிக்கிறது பெரும் பாவம். அது ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் மிருகமா எதுவா இருந்தாலும் மனுஷராக இருந்தாலும் பிரிக்க கூடாது, சேர்த்து வச்சது. அது போல உம்மத்தினர்களாகிய பெருமானாரை விட்டும் பிரியவே முடியாது. ஆனா பிரிச்சு கிடக்கிறோம். பொய்யான சிந்தனை, பொய்யான சிந்தனை பிரிச்சுக்கிறோம். அப்ப சேர்ந்து இருப்பதனால தான் நமக்கு உம்மத்தின் பேருங்க. உம்மத்தின் உம்முனே வந்ததுங்க. உம்முல் மௌஜூதாத்துன்னு சொல்லுவாங்க. நபியவர்களுக்கு பேரு உம்மின்னு, உம்மின்னு பேரு. பிரதான அஸ்மா நபின்னு உள்ளது. நபியுடைய திருநாமத்தில் ஆக பிரபலியமான திருநாமம் என்னங்க? உம்மி. உம்மி உம்முன்னா அம்மாவுக்கு சொல்லு, உம்மின் பக்கம் சேர்க்கப்பட்டவர்கள். அப்ப பூரா காயினாத்துக்கும் அவர்கள் உம்மாக இருந்தார்கள். பாத்திபார நூர், நூருடைய ஐசியத்தில் உம்முல் மௌஜூதாத்தாக அவர்கள் இருந்ததின் காரணத்தினால்தான் அவர்கள் உம்மியாக. அந்த உம்முல் மௌஜூதாத்திலே உம்முல் மௌஜூதாத்துடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறதுனால தான் நமக்கு உம்மத். உம்மத் அதுதான் அல்லாஹ் சொல்றான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட அது ஹைரான, 1000 மாதங்களை விட ஹைரான. அதை சொல்லிட்டு அப்புறம் அதை தொடர்ந்து சொல்லும் பொழுது அர்த்தாயிட்டு தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், மலக்குகள் இறங்குறாங்க. மலக்குகள் இறங்குறாங்க, ரூஹும் இறங்குது என்பதாக அல்லாஹ். மலக்கு இறங்குறாங்கன்னா என்ன? நாம நினைக்கிறோம் காலையில் உள்ள மலக்கு, காலையில இறங்குற மலக்கு அசருக்கு கிளம்பிட்டாங்க, பேக தூக்கிட்டு. அசர்ல இறங்குற மலக்கு இப்ப கூட இருக்கிறாங்க.
ஃபஜ்ர் பாங்கோனோட பயப்படுவாங்க, இதுக்கு பாங்கோனோட பழகிடுவாங்க. இதான் மலாயிக்கா மலாயிக்கா மலாயிக்கா, இதை விட்டா நமக்கு வேற கதியே. இப்ப மலாயிக்கானா என்ன நமக்கு ஒன்றும் புரியல. மலாய் அல்லாவுக்கு மாறு செய்ய மாட்டார். அவர்கள் 100ஆல் படைக்கப்பட்டவர், 100ஆல் படைக்கப்பட்டவர். அப்ப அவர்களுக்கு மெட்டீரியல் எதுங்க? 100. ஷைத்தானுக்கு மெட்டீரியல் நாரால் படைக்கப்பட்டவர், நெருப்பால் படைக்கப்பட்டவர். அவர்களுக்கு மெட்டீரியல் 100ஆல் படைக்கப்பட்டவர். அப்ப 100 என்று சொன்னா பெருமானார், இப்ப பெருமானார் படைக்கப்பட்டவர், நபியர்களால் படைக்கப்பட்டவர், பெருமானாரால் படைக்கப்பட்டவர். அப்ப நபியுடைய உம்மத்தார்களாகிய நம்மில் மலக்குடைய நுசூலை அல்லாஹ் இறங்குகின்றான், மலக்கள் இறங்குறாங்க. இப்ப மலக்கள் இறங்குது என்று சொன்னால் என்ன? யதஷக்கரு பி அஷ்காலின் முக்தலிஃபா, தாரீஃபில் எல்லா கிதாபிலையும் எழுதிட்டாங்க. பலதரப்பட்ட ஷக்கல்களை கொண்டு, வடிவங்களை கொண்டு அவர்கள் படம் எடுத்து வருவார்கள். மனுஷன் சுருந்து தான் வருவாங்கன்னு வருதா, அல்லது ஆடு மாடு சுருந்து தான் வருவாங்கன்னு வருதா? பலதரப்பட்ட ஷக்கல்னா என்னங்க? அல்லாஹ்வுடைய பயம் கல்புல வருது, மலக்குதாங்க முத்தஷக்கிலாக. அல்லாஹ் மேல முஹப்பத் வருது, மலக்குடைய ஷக்கல், மலக்குடைய ஷக்கல். ஹௌஃப இலாஹி வருது, மலக்கு முத்தஷக்கிலாஹி நுஸுலாஹ். அல்லாஹ் மேல காதல் வருது, மலக்கு முத்தஷக்கிலாஹி நுஸுலாஹ். அவுலியாக்கள் மேல பிரியம் வருது, மலக்கு முத்தஷக்கிலாஹி நுஸுலாஹ். அன்பியாக்கள் மேல பிரியம் வருது, மலக்கு முத்தஷக்கிலாஹி இருக்கிறாங்க. அவங்க நுசூல் இல்ல குர்ஆனை நாம் நேசிக்க மாட்டோம், அவருடைய நுசூல் இல்ல லைலத்துல் கத்ர் கொண்டாட மாட்டோம், மொத்தப்படையில தேடவே இல்லை, சிந்தனையில் அவங்க தான் சொல்றாங்க, அவங்க தான் இறங்குறாங்க. அவங்க இறங்கல கைது தெரியவே தெரியாது. ஷர்ரமாகது நாமும், கெட்டதே உருவெடுத்தவர்கள் நாமும், கெட்டதே உருவெடுத்தவர். அந்த ஹைரான மலக்குடைய நுசூலை கூட தான் நம்மள 1-2 ஹைரு தெரியுது. ஆலிம்ஷா மாறி தெரியுது, கலீஃபா மாறி தெரியுது, ஆரிஃப் மாறி தெரியுது, காமில் மாறி தெரியுது, ஃபாசில் மாறி தெரியுது, அதீப் மாறி தெரியுது. பல வகையான தர்ஜாக்கள் மலக்குடைய நுசூலை கொண்டு தான், மலக்குடைய இறங்குதலை கொண்டு. அப்ப எவ்வளவு மலக்குகள் நுசூலானா, எவ்வளவு கல்புல இல்ஹாமாத், அவுலியாவுடைய உள்ளங்கள் எவ்வளவு விஷயங்கள் வந்து போயிட்டு. அப்ப எவ்வளவு இறங்குவாங்க, சதா இறங்கிட்டே இருப்பாங்க, சதா இறங்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் வைன் குல்லு நஃப்ஸில் லம்மா அலிஹா ஹாஃபில், அந்த ஆயத்துடைய தஃப்சீர்ல எழுதுறாங்க, நபியவர்கள் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஃமின் மேலே, சாலிஹான் அடியார்கள் மேலே மலக்குடைய நுசூல், மலக்குகள் இறங்கிட்டே இருக்கிறாங்க. எந்த அளவு தேன் கூட்டுல தேனீக்கள் எவ்வாறு அடையொழிந்து இருக்குமோ, அதை போல மூமினான் அடையொழிந்து இருக்கிறார். தேனீக்களைத்தான் நாம் பார்ப்போம், தேன் கூட்டை பார்க்கவே முடியாது. அதே போல் மலக்களை தான் பார்ப்போம், அவர்களை பார்க்கவே முடியாது. நம்ம சர்க்காரை பார்க்க வேண்டும், மலக்களை தான் நம்ம பார்க்கணும். அவர்கள் அடையொழிஞ்சிட்டு இருப்பாங்க, விவாதத்துக்காக வேறு காரணங்களுக்காக. ஆக அல்லாஹ் ரப்பல் ஜலால் இந்த கதருடைய இரவை கொண்டு நம்மை காதிராகி என் பக்கம் வாப்பான்னு அல்லாஹ் கூப்பிட்டே இருக்கான். காதிராகி என் பக்கம் வா, என் குதிரத்துடைய ஜுஹூர் இல்ல, நீ வெளியில தெரிய முடியாது, நீ வெளியில இருக்க முடியாது, நீ சாப்பிட முடியாது, நீ குளிக்க முடியாது, நீ போக முடியாது, நீ வர முடியாது, மூச்சை இழுக்க முடியாது, மூச்சை விட முடியாது. 100%
என்னுடைய குதிரத்துடைய கப்ஜால நீ வந்துட்ட. என் குதிரத்தை இந்தஹாறு செய்வதற்காக வேண்டித்தான் இந்த காயினாத்துல நான் உண்டாக்குனேன். வானத்தை உண்டாக்குனேன், பூமியை உண்டாக்குனேன், அரிசை உண்டாக்குனேன், குருசியை உண்டாக்குனேன், லௌஹ உண்டாக்குனேன், கலமை உண்டாக்குனேன். அந்த குதிரத்தை என்னுடைய சாத்திர மட்டும்தான் இருக்கு. ஆனாலும் தேடிக்க இந்த இரவுல தேடணும். வல்லாஹி பில்லாஹி தேட்டம் இருந்தால் எல்லாம் கிடைக்கும். எப்படி கதருடைய இரவாக இருந்தால் ஒரு சுபஹானல்லாஹ் ஓதினால் 1000 மாதங்கள் ஓதுவதை விட சிறந்ததோ அப்படின்னா என்னங்க? 1000 மாதங்கள் ஓதுவதை சிறந்ததா என்னங்க? அதாவது கார் ஓட்டுறதுக்கு டிரைவர் கூப்பிடுறோம். என்னென்ன ஊருக்கு போய் நான் கேட்பேன், நீ என்னென்ன ஊருக்கு போயிருக்கேன், எவ்வளவு தூரம் ஓட்டியிருக்கேன், நீ எத்தனை மாசம் ஓட்டியிருக்கேன், அவருடைய தஜ்ருபா எக்ஸ்பீரியன்ஸ் அதை கேட்குறோமா இல்லையா? அனுபவத்தை கேட்குறோமா இல்லையா? கேட்டுதான் அமர்த்துறோம். அவ பல நாட்கள் ஓட்டிய பிறகு ஒரு வகையான ஒரு அனுபவம் தெரியுது. ஒரு அனுபவத்தை அல்லாஹ் கண்டு தருகிறான். அதே போலதான் ஒரு சுபஹானல்லாஹ் 1000 மாதங்கள் ஓதுனா அதுல ஒரு அனுபவம் வந்துடும். 1000 மாதங்கள் ஓதுனா என்ன மர்த்தபா கிடைக்குமோ, என்ன அந்தஸ்து அல்லாஹ் தருவானோ, 1000 மாதங்கள் ஓதுனா என்ன குர்பை அல்லாஹ் தருவானோ, என்ன வசலை அல்லாஹ் தருவானோ, அதாவது துண்டாகாமல் துண்டிக்காமல் அதுவமாக தாயிமாக அஹப்புல் அமால் இலல்லாஹி அதுவா அமல்களில் ஆக அல்லாஹ்வுக்கு விருப்பமானது எதை மனுஷன் தாயமாக நிரந்தரமாக செய்யறானோ. வியாதி வந்தாலும் விட மாட்டான், சஃபர்ல போனாலும் விட மாட்டான், நிரந்தரமாக எதை செய்யறானோ அதுதான் அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் பிரியமானது. வயின் கல்ல அது ரொம்ப சொற்பமாக இருந்தாலும் சரி என்பதாக நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நிரந்தரமாக செய்தால் என்ன மகாமி அல்லாஹ் தருவானோ, என்ன மர்த்தபாவை அல்லாஹ் தருவானோ, என்ன பொறுமை அல்லாஹ் தருவானோ, என்ன தரஜாத்தை அல்லாஹ் தருவானோ, அந்த தரஜாத்தை அல்லாஹ் தஆலா அந்த இரவில் செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஜலால் அந்த அடியாருக்கு தர தயாராக இருக்கிறான். அதே போல 1000 மாதங்கள் அல்லாஹ்வை தேடிய வண்ணம் இருந்தால், தலபை இலாஹியிலே சொக்கி இருந்தால், இறை தேட்டத்திலே மூழ்கி இருந்தால் என்ன மகாமி அல்லாஹ் தருவானோ, என்ன பொறுமை அல்லாஹ் தருவானோ, எந்த அந்தஸ்தை அல்லாஹ் தருவானோ அந்த அந்தஸ்தை இந்த இரவிலே அல்லாஹ் தஆலா தர தயாராக இருக்கிறார். தேடக்கூடியவர்கள் தேடிக்கொள்ள வேண்டும், தேடக்கூடியவர்கள் தேடிக்கொள்ள வேண்டும். உண்மையிலே தேட்டம் இருந்தால் வல்லாஹி பில்லாஹி அல்லாஹ் தருவான், சத்தியமாக தருவான். அதனால தான் தேட்டத்தை நாம இஹ்லாஸாக ஆக்கி, தேட்டத்தை இஹ்லாஸாக ஆக்கிக்கினே அல்லாஹ் தனது திருமறையில சொல்லும் பொழுது 2 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன், மின்கும் மன் யுரீது துன்யா மன்கான யுரீது துன்யா நோதிஹி மன்கான யுரீது ஹர்ஸத் துன்யா நோதிஹி மின்ஹா. நீ துனியாவை தேடுனே மின் பாதியா அதுல கொஞ்சத்தை தான் தருவேன்ட்டான். 100 ரூபாய் தேடினேன் 10 ரூபா தான் தருவேன், 1000 ரூபாய் தேடினேன் அதுல 1000 என்னது 100 ரூபா தான் தருவேன், கொஞ்சம் தான் தருவேங்கிறான் அல்லாஹ் தஆலா. ஃபுல்லா 100% அல்லாஹ் கொடுக்கறதே கிடையாது. அவன் மோடி தேடினாலும் சரி, அவன் கேடி தேடினாலும் சரி கிடைக்க மாட்டேங்குது. பாவம் புரிஞ்சாலியா? அதுக்கு வேற பயான் செஞ்சாங்க, நரகம் திறந்தே இருக்கும் நீ மூடிச்சு புரிஞ்சாலியா? அதனாலதான் சிலிண்டர் வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். மூடிட்டு இந்த ரமதானுடைய மாசத்துல நெருப்புடி தண்ணி தானே சிலிண்டரு வரமாட்டேங்குது. அல்லாஹ் தஆலா மக்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்யும். அயோக்கியர்கள் காலத்தினால தேவைகள் தடைப்பட்டு போகும் புரிஞ்சாலியா? அதனால உம்மத்த முஹம்மதியாவை காணி நம்ம துவா செய்யும். எல்லா மக்களுக்காக, காஃபிரா இருந்தாலும் சரி, முஷ்ரிக்கா இருந்தாலும் சரி, முர்த்ததா இருந்தாலும் சரி, எல்லா மக்களுக்காக துவா செய்யும். அல்லாஹ்வுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சிடா என்பதா அல்லாஹ்வுடைய சமூகத்தில் எதன் காரணத்தினால் இந்த தேவைகள் தடைபட்டுச்சோ அந்த காரணத்தை அல்லாஹ் ஒன்றும் இல்லாம ஆகிடா அல்லாஹ்ட்ட கேட்கணும். அப்ப மன்கான யுரீது ஹர்ஸத் துன்யா துனியாவை தேடின நூத்திஹி மின்ஹா அதை கொஞ்சம் தான் தருவான், எல்லாத்தையும் தரமாட்டேன்ட்டான். புரிஞ்சாலியா? வமன்கான யுரீது ஹர்ஸல் ஆகிரத் நஸீத் லஹு ஃபி ஹாரிஸ் கொஞ்சம் நிறைய கொடுப்பாங்க.
அதுவும் 100% கிடையாது, அதுவும் 100% கிடையாது. அது கொஞ்சம் கூட கொடுப்போம். ஆனா அல்லாஹ்வை தேடணும். அலா அறிந்து கொள்ளுங்கள், உஷார் மன் தலபனி வஜதனி, எவன் என்னை தேடினான் கண்டிப்பா என்னை பெற்றுப்பான். அவன் என்னை விட்டு மஹரும் ஆகவே மாட்டான், என்னை விட்டு மஹரும் ஆகவே மாட்டான். அப்ப அல்லாஹ்வை தேடணுமா இல்லையா? அப்ப நாம கேட்போம், இதுக்கு மட்டும் ரெண்டுக்கு மட்டும் ஆயத்தை சொல்லிட்டு இதுக்கு மட்டும் ஹதீஸை சொல்லி முடிச்சிடுறாங்களே. ஆயத்தும் அல்லாஹ் சொல்லிட்டான், ஆயத்துலயே அல்லாஹ் சொல்லிட்டான். புரிஞ்சாலியா? என்ன சொல்றான் தெரியுங்களா? லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த ஆயத்து நிறைய எல்லா உலமாக்களின் வாயிலையும் கபீரோட பூரா வந்துகிட்டே இருக்கும் அந்த ஆயத்து. புரிஞ்சாலியா? அசல் பாயிண்ட சொல்ல மாட்டாங்க, பயான் செய்யக்கூடிய சொல்லுவாங்க. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி யாருக்குங்க? லிமன் கான யர்ஜுல்லாஹ, அல்லாஹ்வை தேடக்கூடியவர், அல்லாஹ்வை ஆதரிக்கக்கூடியவர். அப்ப முதல் ஸ்டேஜில் உள்ளவங்க யாரு? ரசூலை பின்பற்றக்கூடியவர்கள், அல்லாஹ்வை தேடக்கூடியவர்களுக்கு தான் முன்மாதிரி. மற்ற பயிர்களுக்கு முன்மாதிரி கிடையாது. அடுத்த ஸ்டாப்ல தான் அல்லாஹ் வைக்கிறான், வல் யௌமல் ஆகிர், ஆகிரத்தை தேடக்கூடியவர்களுக்கு முன்மாதிரி முன்மாதிரி இருக்கு. அப்ப பெருமானாரை அல்லாஹ் உண்டாக்கியது தலைமையிலாகி அல்லாஹ்வை தேடுவதற்கு முன்மாதிரியாகத்தான் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உண்டாக்கினான். அந்த ஆயத்து வல் யௌமல் ஆகிர். அப்புறம் வஸக்கரல்லாஹ கஸீரா, அல்லாஹ் அதிகமாக ஜிக்ர் செய்றாங்க, அவங்களுக்கு உஸ்வத்து. அல்லாஹ்வை அதிகமாக ஜிக்ர் செய்றாங்க, அவங்களுக்கு உஸ்வத்து. அப்ப அல்லாஹ்வை தேடக்கூடிய விஷயத்தில் ரசூலுல்லாஹ் என்ன முன்மாதிரி இருக்கு? இப்ப ரசூலுல்லாஹ் என்ன தேடினாங்க? அல்லாஹ்வை எப்படி தேடினாங்க? தேடிதான் மேராஜுக்கு போனாங்களா? நம்ம நினைக்கிறோம். ஜாலியா நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்காய் ஷரீஃப்ல இன்னல் மலஅல் ஆலா யத்லுபூனஹு கமா தத்லுபூனஹு. சஹாபாக்கள் வந்து நபிகள் சொன்னாங்க, சஹாபாக்களே நீங்க அல்லாஹ்வை தேடுறது புதுசா அமல் செய்யணும்னு பயந்து விடாது. ஒரு அமலை சொல்லி கொடுத்தா பயப்படுறாங்க, இதுவார். அப்ப அல்லாஹ் வந்து சஹாபாக்களுக்கு சமாதானம், நபிகள் சமாதானம். இன்னல் மலஅல் ஆலா யத்லுபூனஹு கமா தத்லுபூனஹு அன்தும். கரபான மலக்கள் இருக்கிறாங்களே, அல்லாஹ்வை தேடிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி அல்லாஹ்வை தேடுறாங்களோ அவங்களும் அல்லாஹ்வை தேடுறாங்க. நீங்க எப்படி அல்லாஹ்வை தேடுறாங்களோ அப்படி அந்த மலக்குகளும் அல்லாஹ்வை தேடுகிறார்கள். அப்ப அந்த ஹதீஸ் நமக்கு என்ன தெரியுது? இப்ப சஹாபாக்கள் எதை தேடினாங்க? நபிகள் சொல்றாங்க கமா தத்லுபூனஹு அன்தும், அல்லாஹ்வை தேடினாங்க சஹாபாக்கள். இப்ப சஹாபாக்கள் சுன்னத்து நபியை பின்பற்றல. எங்க தேடணும்? கதருடைய இரவுல அல்லாஹ்வை தேடணுமா? தொழுகையில் அல்லாஹ்வை தேடி பார்த்தோமா? நோம்புல அல்லாஹ்வை தேடி பார்த்தோமா? ஜகாத்துல அல்லாஹ்வை தேடி பார்த்தோமா? ஹஜ்ஜில் அல்லாஹ்வை தேடி பார்த்தோமா? நாம வந்து அல்லாஹ்வை மையத்தாக்கி வச்சுட்டோம், கஃன் தஃபன் செஞ்சு உள்ள அடக்கியாச்சு, சில இடத்துல அடக்கி வச்சிருக்கணும். புரிஞ்சா இல்லையா? அப்ப அதாவது பராத்துல எடுத்துக்கிறதுல 24 பிரிச்சு பார்த்தோம். நல்லா அயாத்தா இருக்கானா இல்லையா? சும்மா அழிஞ்சு போயிட்டாங்க, அது பிரிச்சு பொட்டலத்தை பிரிச்சு பார்க்கறாங்க. அப்ப அல்லாஹ் ஹிபாஸ். அதனால நம்ம சஹாபாக்குடைய அமல் அல்லாஹ்வை தேடு. நல்லா தொழில அல்லாஹ்வை தேடுனே, நோம்புல அல்லாஹ்வை தேடுனே, அரிஷா பார்த்தா அல்லாஹ்வை தேடுனே, சந்திரனை பார்த்தா அல்லாஹ்வை தேடுனே, வானத்தை பார்த்தா அல்லாஹ்வை தேடுனே, பூமியை பார்த்தா அல்லாஹ்வை தேடுனே. அதனால தான் அல்லாஹ் சொல்லிட்டான், இன்ன ஃபீ ஸாலிகல் ஆயாத்தி லிஉலில் அல்பாப் அல்லதீன யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அப்புறம் யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி ரப்பனா மா ஹலக்த ஹாஸா பாத்திலா. அப்புறம் வான பூமியில் அவர்கள் சிந்திப்பார்கள்,
ரப்பானா சிந்திச்சு சொல்லுவாங்க, ரப்பானா என்னுடைய ரட்சகனே, என்னை படைத்த ரட்சகனே, பாத்திலா, அப்ப இல்லாம நீ இல்லாம எதையும் நீ படைக்கவே இல்லை அல்லா, எல்லா வசூலும் நீ கூட இருக்கிற என்பதை உணர்ந்து சொல்வாங்க. அதனால அல்லாவை தேடிப்பாங்க. அல்லாவை தேடி ஏன் தேட சொன்னா? அல்லா ஏங்க தேடு? சோஃபியாக்கள் வந்து அல்லாவை தேடு, அல்லாவை தேடு, அல்லாவை தேடு, அல்லாவை தேடு ஏன் சொல்லு? அப்ப ஒரு வருஷம் எப்ப தேடுவோம்? காணாம போனா தான் தேடுவோம். காணாம போனா தேடுவோமா? கையில உள்ள மோதிரம் காணாம போச்சு தேடுவோம், கையில இருந்தா தேட மாட்டோம். வாட்சி காணாம போச்சு தேடுவோம், துட்டு காணாம போச்சு தேடுவோம், காசு காணாம போச்சு தேடுவோம், இருந்தது காணாம போனா தேடுவோங்க. ஆளுமே அருவாயில முஷா பார்த்தோம், அல்லாவை பார்த்தோம், இங்க வந்த பிறகு காணாம போச்சு, பாவம் செய்யலாம். அத்தாக்கை தாயுடைய வயிற்றுல இருக்கும் வரையிலும் வெளியாகும் வரையிலும் அல்லாவை நாம் கண்டோம், ரசித்தோம், அல்லாவை நாம் பார்த்தோம். ஆனா தான் அந்த குழந்தை ஒரு ஜான்ல, அரை ஜான்ல அந்த குழந்தை கருப்ப பையில கிடந்து கத்தாம இருந்துச்சு, தாயுடைய வயிற்ற உதைக்காம இருந்துச்சு, சாவடிக்காம இருந்துச்சு தாய. அல்லாவை பார்க்கறது தாயை செட்டுக்குவாங்க. குழந்தை உதைக்க இருக்க முடியுமா? ஒரு ரூம்ல இருக்க முடியுமா நம்மளால? அல்லா வச்சிருந்தான். அதை வச்சுதான் ஹதீஸ்ங்க சொல்றாங்க. இந்த ஹதீஸை வச்சுதான் குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்துல் இஸ்லாம், ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ரத்துல் இஸ்லாமின் மீது பிறக்கின்றது. ஃபித்ரத்துல் இஸ்லாம் என்று சொன்னால், ஃபதரன்னா சலீஹா என்று சொன்னால் அல்லாஹ்வை பார்த்த வண்ணம் பிறக்கின்றது. அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய நிலை முஷாபஹத்தின் ஆலமி அர்வாஹில் இருந்துச்சு. அந்த நிலை கற்பப்பையிலிருந்து வெளியாகும் வரையிலும் அந்த நிலை இருந்து கொண்டே இருந்தது. நான் சொல்ல எல்லா கிதாபிலும் எழுதுறாங்க, ஹதீஸ்ங்க எழுதுறாங்க. அப்படி பார்த்து அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய நிலை அந்த நிலையில் இருந்துச்சு. அது என்ன சுபான் ஆச்சா, அல்ஹம்துலில்லாஹ் ஆச்சா, ஃபித்ரத்துல் இஸ்லாமுக்கு ஹஜ் செய்ய போச்சா, குழந்தை குர்ஆன் ஷரீஃப் போச்சு, எதுவும் ஓதலையே. இப்போ ஃபித்ரத்துல் இஸ்லாம் என்று சொன்னாவே அல்லாஹ்வை பார்த்த நிலை. அல்லாஹ் முதல்ல ரூஹ உண்டாக்கி முதல்ல அல்லாஹ் தன்னுடைய தீதாரத்தை அல்லாஹ் கொடுத்தான். அலஸ்து பிரப்பிக்கும் என்பதாக அல்லாஹ் கேட்டான். காலு மலா, எல்லாம் ஆம் என்பதாக சொன்னாங்க. ஆகவே அந்த தலம் நமக்கு வேணும். அங்க அல்லாஹ்வை பார்த்தோம், பார்த்து அல்லாஹ் இங்க காணுமே தெரியணும், தேடி கண்டுபிடிச்சாகனே. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல் ஃபாத்திஹா. या सलाम सल्लिमना, 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 या सलाम सल्लिमना,
या सलाम सल्लिमना 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 मिन आफात दुनिया वल आखिरah। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मद व बारिक व सल्लिम अलैहि। अल्लाहुम्मा वस्सिल सवाब मा करनाहु मिन कलामिकल अज़ीज़ इला रूहि सय्यिदिना व शफीइना व हबीबिना व क़ुर्रति अयुनिना सल्लल्लाहु अलैहि वसल्लम। सुम्मा इला अरवाहिल अंबिया वल औलिया व शुहदा व सालिहीन। सुम्मा इला अरवाहि शुयूख़िना मिन शुयूख़िल क़ादिरिया चिश्तिया नक्शबंदिया सोहरवर्दिया कमरिया वैसिया नूरिया रिज़वानुल्लाहि तआला अलैहिम अजमईन। सुम्मा खुसूसन इला रूहि शैख़िना व मुर्शिदिना मुरब्बिना नव्वरल्लाहु मरक़दहु। सुम्मा खुसूसन इला रूहि हज़रत फ़ैज़ी शाह रज़ियल्लाहु तआला अन्हु। सुम्मा खुसूसन इला रूहि हज़रत रफ़ीक़ी शाह रज़ियल्लाहु तआला अन्हु। सुम्मा खुसूसन इला रूहि हज़रत आमिर कलीम शाह रज़ियल्लाहु तआला अन्हु व ज़ुहूर शाह रज़ियल्लाहु तआला अन्हु। सुम्मा खुसूसन इला अरवाहि मशाइख़िना अल-इज़ाम औलियाइकल किराम अंबियाइकल इज़ाम मुरीदिना अल-इज़ाम। अल्लाहुम्मा अनफ़अना बिउलूमिहिम व फ़ुयूदिहिम व असरारिहिम। सुम्मा खुसूसन इला रूहि उम्मिना व इख़वानिना व अख़्तिना ग़फ़रल्लाहु लहुम। अल्लाहुम्मा इग़फ़िरहुम वरहमहुम वअज़िज़ वहशतहुम। सुम्मा इला अरवाहिल मुमिनीन वल मुमिनात वल मुस्लिमीन वल मुस्लिमात मिन लदुन आदम अलैहिस्सलातु वस्सलाम इला यौमिना हाज़ा। अल्लाहुम्मा इजअल क़ुबूरहुम रौज़तन मिन रियादिल जिनान व ला तजअल क़ुबूरहुम हुफ़रतन मिन हुफ़रिन नीरान। अल्लाहुम्मा नव्विर क़ुबूरहुम या अरहमर राहिमीन। सुम्मा खुसूसन इला रूहि ख़दीजा जमालिया नव्वरल्लाहु मरक़दहा। अल्लाहुम्मा इग़फ़िरहा वरहमहा वअज़िज़ वहशतहा नव्विर क़ब्रहा या अरहमर राहिमीन। अल्लाहुम्मा आतिक़ रिक़ाबना मिनन नार। अल्लाहुम्मा आतिक़ रिक़ाबना मिनन नार। अल्लाहुम्मा आतिक़ रिक़ाबल मुस्लिमीन वल मुस्लिमात मिनन नार। अल्लाहुम्मा आतिक़ रिक़ाबल मुमिनीन वल मुमिनात मिनन नार। अल्लाहुम्मा आतिक़ रिक़ाब उम्मत मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम मिनन नार। अल्लाहुम्मा आतिक़ रिक़ाब उम्मत मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम मिनन नार। अल्लाहुम्मा अंता अअलम बिहवाइजना फ़क़्दि हवाइजना या क़ादियल हाजात। अल्लाहुम्मा अंता अअलम बिज़ुनूबिना फ़ग़फ़िर ज़ुनूबना या गफ़्फ़ारज़ ज़ुनूब या सत्तारल उयूब या कश्शाफ़ल कुरूब। फ़इन लम तग़फ़िर लना फ़मन यग़फ़िरु ज़ुनूबना फ़इन लम तरहमना फ़मन यरहमुना या अरहमर राहिमीन। अल्लाहुम्मा अंता अअलम बिअमरादिना फ़श्फ़ि अमरादना या शाफ़िअल अमराद या शाफ़िअल अमराद या शाफ़िअल अमराद या शाफ़िअल अमराद। अल्लाहुम्मा इग़फ़िर लिउम्मति मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम। अल्लाहुम्मा इरहम उम्मत मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम। अल्लाहुम्मा फ़र्रिज कर्बा उम्मति मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम। अल्लाहुम्मा इक़्ज़ि हवाइज उम्मत मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम। अल्लाहुम्मा इजअलना मिन अख़यारि उम्मति मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम। अल्लाहुम्मा इजअलना मिम्मन तलबक व तलब लैलतल क़द्र या अरहमर राहिमीन। अल्लाहुम्मा इजअलना मिम्मन तहर्रा लैलतल क़द्र या अकरमल अकरमीन। अल्लाहुम्मा इजअलना मिनल मुतमस्सिकीन लिसुन्नति नबिय्यिना सल्लल्लाहु अलैहि वसल्लम। अल्लाहुम्मा अर्ज़ुक़ना व लिऔलादिना व लिअज़वाजिना व लिअब्नाइना व लिबनातिना व लिअख़वानिना व लिअख़वातिना व लिअख़वालिना व खालातिना व लिअम्मातिना व लिअअमामिना अल-इस्तिक़ामत अला सुन्नतिल जमाअह व इत्तिबाअन नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम फ़ी कुल्लि मकान फ़ी कुल्लि ज़मानिन या अरहमर राहिमीन। अल्लाहुम्मा इजअलना मिन औलियाइकल किराम अल्लज़ीना ला ख़ौफ़ुन अलैहिम व ला हुम यहज़नून। अल्लाहुम्मा या मन असलहत अस्सालिहीन फ़अस्लिहना हत्ता नकून मिनस सालिहीन।
اللهم اغفر ذنوبنا كلهم، جله وذكره وأوله وآخره وسره وعلانيته يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ولوالدينا ولأساتذتنا ولمشايخنا ولمن له حق علينا ولمن أوصانا بالدعاء لجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات يا أرحم الراحمين. اللهم ارزق لهم أولادا صالحا، اللهم ارزق لهم أزواجا صالحا، اللهم ارزق لهم أزواجا صالحا، اللهم ارزق لهم أموالا صالحا، اللهم ارزق لهم أوراسا صالحا، اللهم ارزق لهم أموالا صالحا، اللهم ارزق لهم أولادا صالحا يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة في الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم قنا عذابك يوم تبعث عبادك، 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 اللهم قنا عذابك يوم تبعث عبادك. اللهم لا تخزنا يوم القيامة، اللهم لا تخزنا يوم القيامة، اللهم لا تخزنا يوم القيامة، فإنك أعلم بأحوالنا، فإنك أعلم بأحوالنا، فإنك أعلم بقلوبنا يا أرحم الراحمين. اللهم يا مصرف القلوب صرف قلوبنا على دينك وطاعتك وإيمانك وسلامك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة في الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله على النبي عليه وسلم وسلم. الحمد لله صلى الله عليه وسلم.